சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. ஸ்டேட் பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய 3 முக்கிய மாற்றங்கள பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய எஸ்பிஐ பேங்க் ஆனது தனது வாடிக்கையாளர்களுக்கு அதிர்ச்சி தரும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த புதிய கட்டண விதிமுறைகள் வரும் பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று எஸ்பிஐ தெளிவுபடுத்தியுள்ளது. உடனடி பண பரிமாற்றத்திற்கு பயன்படும் ஐஎம்பிஎஸ் சேவையில் இதுவரை ஆன்லைனில் இலவசமாக வழங்கப்படும் சில வசதிகளுக்கு இனி கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளது. எஸ்பிஐயின் புதிய விதிகள் குறிப்பாக அவசர பண பரிமாற்றங்களுக்கும் யுபிஐ வரம்பை மீறும் நேரங்களிலும் ஐஎம்பிஎஸ் அதிகமாக பயன்படுவதால் இந்த மாற்றம் பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதுவரை நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் மற்றும் யோனோ ஆப் வழியாக மேற்கொள்ளப்படும் சில ஐஎம்பிஎஸ் பண பரிமாற்றங்கள் கட்டணமின்றி இருந்தன. ஆனால் டிஜிட்டல் சேவைகளுக்கான தொழில்நுட்ப செலவுகள் அதிகரித்து வருவதால் பெரிய தொகை பரிமாற்றங்களுக்கு குறைந்த அளவில் சேவை கட்டணம் விதிக்க எஸ்பிஐ முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் டிஜிட்டல் கட்டமைப்பை மேம்படுத்தவும் வருமானத்தை உயர்த்தவும் வங்கி திட்டமிட்டுள்ளது. புதிய விதிகளின்படி 25,000 வரை ஐஎம்பிஎஸ் பரிமாற்றங்களுக்கு எந்த கட்டணமும் இல்லை. இது சாதாரண வாடிக்கையாளர்களுக்கு நிம்மதியான செய்தி. 25,001 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை பரிமாற்றங்களுக்கு ரூ. 2 + ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும். 1,00,000 முதல் 2,00,000 ரூபாய் வரை ரூ. 6 + ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும். மேலும் 2,00,000 ரூபாய் முதல் 5,00,000 ரூபாய் வரை ரூ. 10 + ஜிஎஸ்டி கட்டணம் வசூலிக்கப்படும். அதே நேரத்தில் வங்கி கிளைக்கு நேரில் சென்று ஐஎம்பிஎஸ் பரிமாற்றம் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பழைய கட்டணங்களை தொடரும். அனுப்பும் தொகைக்கு ஏற்ப ரூ. 2 முதல் ரூ. 20 வரை கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் எஸ்பிஐ தெரிவித்துள்ளது. மேலும் சில சிறப்பு கணக்குகள் வைத்திருப்பவர்களுக்கு இந்த புதிய கட்டணங்கள் பொருந்தாது. எஸ்பிஐனுடைய முக்கிய வாடிக்கையாளர்கள்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்புத்துறை, மத்திய அரசு, ரயில்வே, காவல்துறை ஊழியர்களின் சம்பள கணக்குகள் மற்றும் எஸ்பிஐ ரிதேட் கணக்குகள் வைத்திருப்பவர்கள் வழக்கம் போல ஐஎம்பிஎஸ் சேவையை இலவசமாக பெறலாம். எனவே அதிக தொகை பரிமாற்றம் செய்ய நினைப்பவர்கள் பிப்ரவரி 15க்கு முன் பணப்பரிமாற்றங்களை முடித்தால் கூடுதல் செலவை தவிர்க்கலாம். உங்ககிட்ட எஸ்பிஐ பேங்கோடைய அக்கௌண்ட் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஐஎம்பிஎஸ் கட்டணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பணப்பரிவர்த்தனை வச்சுக்கோங்க. ஸோ ரூ. 2 ஆரம்பித்து ரூ. 20 வரைக்குமே கட்டணம் அப்படிங்கிறது செலுத்தப்படக்கூடியது. ஸோ குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற பயனுள்ள தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.